என் பேர் வந்து பரிமளா. நான் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா தேனி. ஆனா திருமணமாகி வந்த இடம் பாத்தீங்கன்னா துறையூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட். நான் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா மதுராபுரியில இருக்கேன். இப்ப என்னன்னா நான் மகளிர் திட்டம், அதாவது மகளிர் குழுவுல இருந்தனால நான் என்ன பெனிஃபிட்லாம் அடைஞ்சேன் அததான் நான் வந்து ஒரு சின்ன வீடியோவா நான் இந்த இதுல சொல்றோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 2015 மகளிர் குழுல இணைஞ்சதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் ஆச்சு. 9 வருஷமா நானும் குழுல ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப குழு மூலமா எனக்கு என்னன்னா என்னோட பொருளாதாரத்தையும் நானே மேம்படுத்திக்கிட்டோம். இதனால என்னோட குழந்தைகள் படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நானே கொஞ்சம் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா எனக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கறனால என்னோட பொருளாதாரம் பத்தாதனால நான் என்ன பண்ணேன், 2019 ஒரு சின்ன தொழிலும் ஆரம்பிச்சேன். குழு மூலயமா தான் ஆரம்பிச்சேன். அதாவது குழு சப்போர்ட் மூலயமா அவங்களோட உள்கடன் எடுத்து அது மூலயமா என்னோட தொழிலையும் ஆரம்பிச்சேன். இப்ப ஆரம்பிச்சு சின்ன தொழிலா தான் ஆரம்பிச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா வயல்குட பிசினஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து கூடைகளை கொஞ்சம் வெரைட்டியா பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2023 ஆர்சிடி மூலமா எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது. சணல் பை தயாரிக்கிறது, அதாவது ஜூட் பேக் அந்த மாதிரி கத்துக்கிட்டு இன்னைக்கு அதுமே ஃப்ரீயா தான் அரசாங்கத்தின் மூலமா ஃப்ரீயாவே கத்துக்கிட்டோம். அதேமே கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதமான பைகள் வந்து நான் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். மேனுபேக்சரிங் 3 மேனுபேக்சரிங்குமே பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மூலியமா எனக்கு வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர், அதாவது மகளிர் திட்ட குழு மூலயமா, மகளிர் திட்ட அலுவலகத்தின் மூலமா வட்டார ஒருங்கிணைப்பாளர் வந்து குழுல இருக்கிறதுனால என்ன யூனியன் ஆபீஸ்ல வந்து ஒரு சின்ன போஸ்டிங், அதாவது வந்து சிபிசி வங்கி ஒருங்கிணைப்பாளர், அதாவது குழுக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் எடுக்கிறது, அந்த ஒரு சின்ன ஒரு பணியும் கிடைச்சது. சோ அதுவும் பிளஸ் என்னோட ஜூட் பேக் பிசினஸ் ரெண்டுமே வந்து இப்ப எடுத்து நான் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். இடையில வந்து பாத்தீங்கன்னா என்னோட வட்ட ஒருங்கிணைப்பாளர் பெயர் பாத்தீங்கன்னா சுஜா மேம். அவங்கதான் எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்து எனக்கு இந்த பணியிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து உதவி திட்ட அலுவலர் பத்தியும் முரளிதரன் சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூனிட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டுலதான் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். சோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி திட்ட அலுவலர் அப்புறம் வட்டார இயக்க மேலாளர் அவங்களுமே வந்திருந்தாங்க. சுமதி மேடம் 2 பேருமே வந்து நம்ம ஆபீஸ் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்தாங்க. ஜூட் பேக் எப்படி தைக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, நான் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க, இனி என்ன தேவை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. சோ வந்து நான் என்னோட கருத்தையும் நான் அவங்ககிட்ட தெரிஞ்சேன். நான் என்னால வீட்டுல வச்சு பண்ண முடியல, இனி என்னோட ஆபீஸ என்னோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும்னு சொல்லியிருந்தேன். சோ எனக்கு ஒரு சின்ன கடை மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மேம் சுமதி மேம் சொல்லியிருந்தாங்க, நான் மேல இடத்துல பேசிட்டு சொல்றேன் சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுமே பேசிட்டு இப்ப எனக்கு ஊரக வளர்ச்சி ஆபீஸ்ல, அதாவது அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பில்டிங்க எனக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. சோ அந்த நான் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கேட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன ஃபேவரும் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்க ஒரு குடும்பத்துலதான் இருக்கும். சோ என்னோட ப்ராடக்ட்டுக்கு நான் அடுத்த லெவல் எடுத்துட்டு போனதுனால எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்ப சின்ன யூனிட்மே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செப்டம்பர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பர் 1 2024 யூனிட்மே ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் என்னோட பிசினஸ்மே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வங்கி ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுனால என்னோட மதுராபுரியில பாத்தீங்கன்னா மொத்தம் 47 குழு இருக்கு. சோ குழுக்களுக்கு நான் தான் வங்கி லோன் வந்து வாங்கி கொடுக்குறேன். சோ அது மூலமா என்னோட பிசினஸ அடுத்துமே நான் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். இதனால 4 மக்கள்கிட்ட என்னால பேசவும் முடியுது. சோ அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மகளிர் திட்டத்துல குழுல இருக்கிறதுனாலதான் என்னால வந்து என்னோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. சோ அதனால குழுல இருக்கனால எனக்கு நான் அடைஞ்ச பலனா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு அடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வாட்டர் பாட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா சணல் பையிலே தயாரிக்கிறதா. இனி பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் எல்லாமே செய்வோம். சணல் பையில எல்லா விதமான ப்ராடக்ட்மே கொண்டு வந்துருக்கோம். சோ என்னோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். சோ அதுக்கு மகளிர் திட்டத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.